ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட எனர்ஜி என்னன்னு நம்ம செக் பண்ண போகிறோம். அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற இந்த டைமில், ஓகேவா, ஸ்பெசிஃபிக்காக இந்த டைமில் அவங்க உங்களை நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங், உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. நான் பைல் செலெக்ஷனாக வச்சுருக்கேன். ஸோ 2 பைல் நான் உங்க முன்னாடி டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்யூட்டிவா எந்த பைல் பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், தனிப்பட்ட முறையில் வாசிப்பு வேணும் அப்படின்னா நீங்க எந்த தயக்கமும் இல்லாமல் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். எந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்காது, ஸோ தயக்கம் வேணாம். ஓகே, உங்களுக்கு ஹீலிங் செஷன் அண்ட் டேரோ கிளாஸ் பற்றின டீடைல்ஸ்க்கும் வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் 2 பைல் முன்னாடி டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பைல் 1 நம்ம செலக்ட் பண்ணிடலாம். பைல் 1 யூனிவர்ஸ், pile 1 concord, pile 1. okay, so pile 2 க்கு ஓகே. ஸோ நான் இந்த டெக் எடுக்கும்போது இந்த கார்டு வந்தது, அதே கார்டு தான் அகைன் வந்திருக்கு. சரி, பைல் 1. ஸோ பிக்சர் பாருங்க, உங்களுக்கு பிக்சர் வந்து எது பிடிச்சிருக்குன்னு பாருங்க. பைல் 1, பைல் 2, பைல் 1, பைல் 2. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து நீங்க சூஸ் பண்ணலாம். எந்த பிக்சர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ, இன்ட்யூட்டிவா பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பைல் 1. ஸோ பைல் 1 நீங்கள் செலக்ட் பண்ண பிக்சர் வச்சு பார்க்கும்போது ஒரு சில சைன்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்கணும்னா, நீங்கள் ரொம்ப ரொம்ப பொறுமை அதிகமுள்ள ஒரு பர்சனாக இருப்பீங்க. ரொம்ப பொறுமை அதிகம். பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் பர்சனுக்காக. இதை விட இன்னொரு விஷயம் என்ன சொல்லலாம், ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது பைல் 1ல. இதில் வந்து நிறையா பேர் ஹீல் ஆகுறீங்க, சரிங்களா. அடுத்த க்ரோத் பார்த்துட்டு இருக்கீங்க, ஸ்பிரிச்சுவல் க்ரோத்னு சொல்லலாம். உங்க லைஃப்ல நீங்க இருந்ததை விட இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு ஒரு அடுத்த ஒரு விதமான வளர்ச்சியை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும். இப்ப கரண்ட்ல இந்த ரிலேஷன்ஷிப்க்கு அப்புறம், பிரேக்கப்க்கு அப்புறம் இல்லை ஒரு பெரிய பாடம் வந்து உங்களுக்கு அடுத்த விதமான ஒரு வளர்ச்சி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும். ஹீல் ஆகுறீங்க, லைஃபை அழகா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்கள் பர்சனை மறந்துட்டீங்கன்னு சொல்ல மாட்டேன், ஆன் அண்ட் ஆஃப் தான், சரிங்களா. ஏன்னா அந்த கார்ட்லேயே நமக்கு தெரிஞ்சிச்சு, ஆன் அண்ட் ஆஃப் தான். சீரியஸ் ஒரு கான்வர்சேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் உங்ககிட்ட வந்து பேச வர்றதுக்கு ரெடியாக இல்லை. உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கல, தெளிவில்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்ச மாதிரி இருக்கு, ஒரு சடனாக முடிஞ்ச மாதிரி இருக்கு. ஆனால் நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, பொறுமை இருக்கு, ஆனால் அப்படியே உட்காராம அடுத்த லெவலுக்கு நீங்கள் போயிட்டு தான் இருக்கீங்க. சரி, ஆரக்கிள் பார்த்துக்கலாம். பைல் 1க்குரிய கார்டு என்ன, எனர்ஜி என்ன, உங்க பர்சனோட எனர்ஜி. 5 இம்பார்ட்டன்ட் நம்பரா இருக்கும். 1 and 4, 1, 4 and 5 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நம்பரா இருக்கும். உங்க பர்சனோட எனர்ஜி நான் சொல்லியிருந்தேன், ட்வின் ஃப்ளேமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நிறைய ட்வின் ஃப்ளேம் இந்த கனெக்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு உங்களோட சோல் தான், சரிங்களா. நீங்க தான் அது வந்து உங்களையும் உங்க பர்சனையும் உங்களால பிரிச்சே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு டீப்பான பாண்டிங் இருக்கும். கனெக்ஷன் வந்து ரொம்ப ஒரு ஆழமான ஒரு டீப்பான லவ் இருக்கு. ரொம்ப கனெக்ஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த பர்சன் வந்து உங்களுக்கு சந்தோஷம், ஹை லெவல் சந்தோஷம். நீங்க 2 பேர் இருக்கும் போது அவ்வளவு சந்தோஷத்தை அனுபவிச்சிருந்திருப்பீங்க. உங்க வாழ்க்கையில இவங்க இருந்தா போதும், வேற எனக்கு எதுவுமே வாழ்க்கையில வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து ஆரம்பிச்சிருக்கும். கனெக்ஷன் வந்து ரொம்ப டீப்பா இருக்கு. சோல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கனெக்ட் ஆகியிருக்கு. அந்த த்ரெட் இன்னுமே கனெக்ட் ஆகிதான் இருக்கு. நீங்க வந்து இப்ப பிரிஞ்சு இருந்தாலும் சேர்ந்து இருந்தாலும், இது சேர்ந்து இருந்து நீங்க சரியா பேசாம இருந்த ஒரு நிலைமையில கூட அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னா உங்க கனெக்ஷன் வந்து அப்படியே தான் இருக்கு. இன்னும் லவ் அங்க அப்படியே தான் இருக்கு, சரிங்களா. நீங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிருந்தாலும் அந்த லவ் அப்படியே இருக்கு, கொஞ்சம் கூட கம்மி ஆகல. லவ் ஆக்சுவலா டீப் ஆகுதுன்னு சொல்லலாம், சரிங்களா. இந்த செப்பரேஷன்ல வந்து அவங்களுக்கு வந்து உங்களோட அருமை நல்லா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. லவ் வந்து டீப் ஆயிட்டு இருக்கு.
ஏக்கம் அதிகமா இருக்கு. உங்க பர்சனுக்கு உங்களை மீட் பண்ணணும், உங்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஏக்கம் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. இப்ப அவங்க வந்து சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன் உங்க எனர்ஜியில நீங்க ஹீல் ஆகுறீங்க, காமா இருக்கீங்க, பொறுமையா இருக்கீங்க, அமைதியா உங்க லைஃப் போயிட்டு இருக்கு, நல்ல கிரவுண்டடா போயிட்டு இருக்கு, ஒரு ஸ்டேபிளான லைஃப் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்ப உங்க பர்சன் என்ன எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னா, உங்களையே சேஸ் பண்றதுக்கு வந்துட்டாங்க. சரிங்களா? நீங்க அமைதியா இருக்கீங்க, அவங்க சேஸ் பண்றாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பட் உங்களை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்க பார்க்கலே நினைச்சா அப்படிலாம், உங்களை கவனிக்கலே நினைச்சா அப்படிலாம் கிடையாது. நிறைய கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களோட பிஹேவியர் வந்து அவங்களுக்கு நிறைய குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. நீங்க எதுவுமே உங்க லைஃப்ல நடக்கிறத சொல்லாம, எதுவுமே கண்டுக்காம, அவங்க கிட்ட எதுவுமே நீங்க ஷேர் பண்ணாம, எந்த கைடன்ஸும் வாங்காம உங்க லைஃப்பை நீங்க கம்ப்ளீட்டா ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு பவர்ஃபுல் பர்சனா வந்து நின்றுட்டு இருக்கீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. அதனாலேயே அவங்களுக்கு குழப்பமா இருக்கு. இப்போ உங்க எனர்ஜி எப்படி ஆக்குதுன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆகுமா? என் பர்சன் இன்னும் எனக்காக தான் இருக்காங்களா? இந்த ரிலேஷன்ஷிப் சேருமா? மறுபடியும் நான் போனா என் பர்சன் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? அப்படிங்கிற குழப்பம் இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்து கம்மியாயிட்டு இருக்கு. நம்பிக்கைங்கிறத தாண்டி குழப்பங்கள் அதிகமாகுது. நீங்க வந்து அவங்கள அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? ஒத்துக்குவீங்களா? அப்படிங்கிற மாதிரி குழப்பங்கள் அதிகமா இருக்கு. ட்வின் ஃப்ளேம் இருக்கு, மத்த இதுவும் இருக்குதான், இல்லைன்னு சொல்ல. சோல்மேட் இருக்காங்க, ட்வின் ஃப்ளேம் இருக்காங்க. இதுல வந்து தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. தேர்ட் பார்ட்டினால உங்களுக்கு பிரேக்கப் ஆன மாதிரி இருக்கு. பட் அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டாச்மெண்ட் வந்து உங்க கூட தான். என்னதான் தேர்ட் பார்ட்டி இருந்தாலும் சோல் வந்து உங்க கூட தான் கனெக்ட் ஆகி இருக்கு. அங்க வந்து அவங்களுக்கு ஒரு வழி இல்லாம தேர்ட் பார்ட்டி கூட வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. ஓகே, ஏதோ ஒரு கார்டு வந்தது. சரி, அகைன் வந்தப்பா. ஓகே, பைல் 1. உங்களை மிஸ் பண்ணிடுவோமோன்னு பயப்படுறாங்க. நான் சொல்லியிருந்தேன், நீங்க ரொம்ப பவுண்டரி செட் பண்ணிட்டீங்க. அது நல்லாவே தெரியுது. நீங்க உங்க பர்சனை வந்து உங்க பர்சன் மேல உங்களுக்கு நம்பிக்கை போயிருச்சு, கோபம் அதிகம் இருக்கு, வெறுப்பு அதிகமா இருக்கு. என்னதான் நீங்க வெயிட்டிங் எனர்ஜியில இருந்தாலும் உங்க பர்சன் தேர்ட் பார்ட்டிக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை நினைச்சு நீங்க இன்னும் அந்த இதுல இருந்து அந்த காயம் வந்து உங்களுக்கு இன்னும் ஆழமா இருந்துகிட்டே தான் இருக்கு. உங்க பர்சன் வந்து ரீசெண்டா உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கலாம், கால் பண்ணியிருந்திருக்கலாம், ஏதாவது உங்ககிட்ட அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். பட் நீங்க வந்து எதுக்குமே வந்து பதில் சொல்லாம இருக்கீங்க. உங்க பர்சன் அதனால ரொம்ப உங்களை மிஸ் பண்ணிடுவோமோன்னு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய கவலையில இருக்காங்க, டிப்ரெஷன்ல இருக்காங்க, உங்களை மிஸ் பண்ணிடுவோமோன்னு பயம் இருக்கு. இப்ப வந்து உங்களுக்கு நல்லாவே உங்களோட அருமை தெரியுதுன்னு சொல்லலாம். அட்டாச்மெண்ட் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. இது ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் மாதிரி தான் தெரியுது. சரிங்களா? 2 பேரும் வந்து மேட் ஃபார் ஈச் அதர். ஜஸ்ட் கிரேவிங், அந்த ஏக்கம் வந்து அதிகமா இருக்கு. உங்களை பார்க்க ஆசைப்படுறாங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு ஆசைப்படுறாங்க, உங்களை மீட் பண்ணணும், தனிமையில ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த ஆசையெல்லாம் அதிகமா இருக்கு. பட் நீங்க வந்து அதுக்கெல்லாம் ரெடியா இல்லை. சரி, இப்போ உங்க பர்சன் வந்து அவங்க உங்ககிட்ட வர்றதுக்கு பயப்படுறாங்க. சரிங்களா? அந்த ஒரு விஷயம் தெரியுது. பயப்படுறதுக்கு இன்னொரு ரீசன், மெயின் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏதாவது கேள்வி கேட்பீங்களோ அவங்கள பத்தி, அந்த கேள்விக்கு வந்து அவங்க கிட்ட பதில் கிடையாது. அவங்களே தெளிவா இல்ல. சரியா? அவங்க தெளிவு இல்லாததுனால உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போறதுக்கு தான் பாக்குறாங்க. பட் ரொம்ப கால்குலேட்டிவான மைண்டு, பயங்கர இன்டெலிஜென்ட்டான பர்சன். பட் நீங்க தான் வேணுங்கிறாங்க. அட்டாச்மெண்ட் வந்து இங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு பைல் 1. ஸோ கவலை வேணாம். இன்னும் லவ் வந்து இங்க அங்கேயே இருக்கு, அப்படியே இருக்கு. உங்க 2 பேருக்குள்ள இருக்க நீங்களுமே தான், நீங்களும் என்னதான் வந்து காமா போயிட்டு இருந்தாலும் உங்க லவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு 2 பேருக்குமே. ஸோ வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சிம்பிள். இமோஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு. ஏதாவது ஒரு, அதான் சொன்னேன், லவ் வந்து இன்னும் அப்படியே இருக்கு. அதே அளவு லவ் அதிகமா கூட இருக்குன்னு சொல்லலாம். ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க, கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஏதோ ஒரு தடங்கள், ஏதோ ஒரு பிளாக்கேஜ் இருக்கு. சரி, என்ன பிளாக்கேஜ்? நீங்க இக்னோர் பண்ணிடுவீங்களோன்னு பயப்படுறாங்க. பாட்டம் டெக் 4 ஆஃப் கப்ஸ். நீங்க வந்து அவங்களை இக்னோர் பண்ணிடுவீங்களோ அப்படிங்கிற பயம் அதிகமா இருக்கு. உங்க growth வந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இன்னொன்னு வந்து அவங்க வர்றது பயப்படுறதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கொஞ்சம் இப்ப டாமினன்ட் பண்றீங்க. முதல்ல ரிலேஷன்ஷிப்ல உங்க பர்சனோட டாமினன்ஸ் அதிகமா இருக்கும். இப்ப நீங்க வந்து கொஞ்சம் உங்களோட ஆதிக்கம் வந்து அதிகமா இருக்கு. நீங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரிதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால உங்க பர்சன் உங்ககிட்ட வர்றதுக்கு வந்து பயப்படுறாங்க. பட் அவங்க பிளானிங், ஒரு கால்குலேட்டிவான மைண்டுன்னு சொன்னோம் இல்லையா, அதை பிளான் பண்றாங்க. சம்திங், ஏதோ ஒரு விஷயம். அண்ட் தேர்ட் பார்ட்டி கண்டிப்பா இருக்கு. வந்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டியை பத்தின பிரச்சனை போகும், அதை பத்தி கேட்பீங்க. அதுக்கு வந்து அவங்க கிட்ட ஆன்சர் கிடையாது. சரிங்களா?
அந்த பயம் அதிகமா இருக்கு. மெயினா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து அவங்களை இக்னோர் பண்ணிடுவீங்களோ அப்படிங்கிற பயம் வந்து அதிகமா இருக்கு. அட்டாச்மெண்ட் அதிகம் இருக்கு, பிசிக்கல் டிசைர் அதிகமா இருக்கு, உங்க மெமரிஸை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா முடிவு எடுக்க முடியாத நிலைமையில இருக்காங்க, நல்லா மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். இப்ப வந்து அவங்களுக்கு இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து சாரி கார்மிக் இருக்கு, கார்மிக்கும் அதிகமா இருக்கு. ட்வின் ஃப்ளேம் மட்டும் கிடையாது. ஸோ மிக்சடு தான். ட்வின் ஃப்ளேம், கார்மிக் எல்லாமே எல்லா ரிலேஷன்ஷிப்பும் இதுல இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ்லாம் இதுல நிறைய பேருக்கு வந்து எக்ஸ் வந்து லைஃப்குள்ள வந்திருக்காங்க. சரிங்களா? அது வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட் அதிகமாக இருந்திருக்கு. ஏன் எக்ஸ் உள்ள வந்தாங்கன்னா நீங்க ஒன்ஸ் மேனிஃபெஸ்ட் பண்ணீங்க. இப்ப அவங்கள விட்டு எப்ப விலகி அவங்க ஞாபகமே இல்லாம இருந்தீங்களோ அப்ப சடனா வந்திருந்திருப்பாங்க. இப்ப அது டாக்ஸிக்கா மாறின மாதிரி இருக்கு. ஆமா, டாக்ஸிக்கா மாறின மாதிரி இருக்கு. அதனாலதான் நீங்க கொஞ்சம் மூவ் ஆன் ஆகி வெளியில போயிட்டீங்க. உங்களால வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஹேண்டில் பண்ண முடியல. அவங்க எந்த மாதிரி டாக்ஸிக் அப்படின்னா, நான் சொல்றதா நீ கேட்கணும் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் எடுத்துக்கிறது அண்ட் பிசிக்கல் டிசைர் அதிகமா இருக்கும். அவங்க சொல்றதான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி உள்ள ஒரு பர்சனா இருக்காங்க. மெமரிஸ்ல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். சரிங்களா? இல்ல தேர்ட் பார்ட்டி கூட வந்து அட்டாச்மெண்ட் அதிகமா இருந்திருக்கும் ஸ்டார்டிங்ல. இப்ப வந்து அவங்க வந்து அதுக்கு ஒரு அந்த ஒரு ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் இல்ல. ஸ்டார்டிங்ல அவங்களுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் ஒரு ஸ்ட்ராங்கா தேர்ட் பார்ட்டி உள்ள வந்திருப்பாங்க. லவ்ங்கிற பேர்ல அட்டாச்மெண்ட் அதிகமா இருந்திருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு பிசிக்கல் திங் வந்து அதிகமா நடந்திருந்திருக்கும். அதுல அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அதுல இன்வால்வ் ஆகி இருந்திருப்பாங்க. பட் இப்ப எந்த மாதிரியான நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களோட சோல் வந்து உங்களோட தான் கனெக்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இப்போ உங்க மேல அது அப்படியே திரும்புது. தேர்ட் பார்ட்டி கூட இருந்து உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு தேர்ட் பார்ட்டிட்ட போயிருந்திருப்பாங்க. ஐ மீன் உங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போயிருந்திருப்பாங்க. இல்ல உங்களை சீட் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம். பட் இப்போ உங்க ஞாபகங்கள் வந்து அவங்கள வந்து தேர்ட் பார்ட்டியை சுத்தமா நினைக்க வர்றது கிடையாது. ஸோ உங்களை பத்தின விஷயங்கள் தான். அவங்களால வந்து ரொம்ப குழப்பத்துல தான் இருக்காங்க. குழப்பம்ங்கிறது வந்து பைல்வான் வந்து அதிகமாவே இருக்கு உங்க பர்சனுக்கு. நீங்க ரொம்ப அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓவராலா சொல்லணும்னா ரொம்ப அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் உங்களுக்கும் இமோஷன்ஸ் இருக்கு, ஃபீலிங்ஸ் இருக்கு. பட் நீங்க வந்து மெடிடேட் பண்ணி ஹீல் ஆகி ஜஸ்ட் ஏதாவது கொஞ்சம் அமைதியா இருந்து உங்க வேலையில ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பெரிய பபிள் தெரியுதா, பெரிய பபிள்ல இருக்கீங்க. உங்க பர்சன் நிறைய மெசேஜஸ் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். பட் நீங்க அதுக்கு ரெடியா இல்ல. அதுவே வந்து நீங்க வந்து growth தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். நீங்க வந்து நான் போதும் என் லைஃப்க்கு, நான் கம்ப்ளீட்டா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை மாத்திட்டு இருக்கீங்க. நீங்க பிடிச்சு மாறுறீங்க, பிடிக்காம மாறுறீங்கிறத தாண்டி நீங்க உங்களை கம்ப்ளீட்டா மாத்திட்டு இருக்கீங்க. உங்க லைஃப்ல நீங்க வந்து கரியர்ல ஃபோக்கஸ் பண்றது, ஃபினான்ஷியலா ஸ்ட்ராங் ஆகுறது, அடுத்தடுத்து growth பார்க்கறது, அந்த மாதிரி தான் தெரியுது. சரிங்களா? ஆனா இந்த பர்சன் கூட வந்து உங்களுக்குமே வந்து சோல் வந்து ஸ்ட்ராங்கா கனெக்ட் ஆகிதான் இருக்கு. என்னதான் நீங்க கரியர்ல இருந்தாலும் இந்த பர்சனோட ஞாபகங்கள் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. அதுல இருந்து உங்களாலே வெளியில வர முடியல. நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் சக்கராவை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஏன்னா உங்க பர்சன்ட்ட போய் உங்க இமோஷன்ஸ், உங்க ஃபீலிங்ஸை வந்து சொல்றதுனால எந்த யூஸும் இல்லைங்கிறது வந்து உங்களுக்கு நிறைய அடிபட்டதுக்கு அப்புறம் தெரியுது. என்ன பேசினாலும் வந்து இது ஒன்றும் பெரிய ஒரு மாற்றம் வரப்போறது இல்லை, என் பர்சன் மாறப்போறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துலதான் இருக்கீங்க. நீங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பொசசிவான கேரக்டர், ரொம்ப பொசசிவ். ஸோ அதனாலேயே உங்களுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கலாம் நிறைய பேருக்கு. தேர்ட் பார்ட்டிங்க ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இதுல வந்து சொல்லணும்னா கடகம், விருச்சகம், மீனம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. விருச்சகம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கன்னி, மகரம், ரிஷபம் இருக்கு. கடகம், விருச்சகம், மீனம் இருக்கு. அண்ட் மேஷம், சிம்மம், தனுஷ் இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து இம்பார்ட்டன்ட் நம்பர் நான் சொல்லியிருந்தேன் 1, 4, 5 இதெல்லாம் இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ இதுதான் வந்து கரண்ட் எனர்ஜி. ஓகே, உங்களுக்கு ஏஞ்சல் கைடன்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியா வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து உங்களால வந்து வெளியில போக முடியாது. உங்களாலையும் சரி, உங்க பர்சன்னாலையும் சரி, ஸ்ட்ராங்கா வந்து சோல் வந்து கனெக்ட் ஆகியிருக்கு பைல்வான். அதனால அவ்வளவு சீக்கிரம்லாம் முடியாது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப வலி கொடுக்கும். நீங்க பிரிஞ்சிருந்தீங்கனாலும் லாஸ்ட் வரைக்கும் இவங்களோட ஞாபகங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அவங்களுக்கும் அப்படிதான். அவங்க எவ்வளவுதான் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண பார்த்தாலும், வேற விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண பார்த்தாலும் உங்களோட அப்சஷன் அதிகமா தான் இருக்கு. சரிங்களா? அப்சஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. வெயிட் அப்படிங்கிற மாதிரியான மெசேஜ் வந்திருக்கு. ஜஸ்ட் நீங்க ஹீலிங், இன்னர் ஒர்க் பண்றீங்க, ஹீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை பண்ணுங்க. ஜஸ்ட் மெடிடேட் பண்ணுங்க, ஹீல் பண்றத பண்ணிட்டே இருங்க. ரொம்ப யோசிக்காதீங்க, ஓவர் திங்க் பண்ணாதீங்க. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கான பிளெஸிங் வந்து வந்துகிட்டே இருக்கு.
எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு அடி மேலே அடிபட்டுக்கிட்டே இருக்குது, எனக்குன்னு ஒருத்தருங்க இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆல்ரெடி நீங்கள் பொறுமை தான், ரொம்ப பொறுமையாக இருந்துட்டீங்க. உங்கள் பொறுமைக்கான ஒரு பிளெஸிங் வந்து யூனிவர்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு வந்து தயாராக இருந்துகிட்டு இருக்கு. சரி, ஆக்சுவலாக உங்கள் பர்சன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்போ உங்கள் லைஃப்குள்ளே வரணும், நீங்கள் எப்போ விடுவீங்க அவங்களைய, எப்போ பழைய மாதிரி ஆகும், ஏதோ நீங்களும் ஒரு கோவத்தில் இருக்கீங்க, அவங்க பயப்படுறாங்க, அது நல்லா தெரியுது. ஓகே, சேஞ்சல் மெசேஜ் என்ன நம்ம பார்த்துடலாம். நிறைய பேர் வந்து ரொம்ப இது ரொமான்டிக் பார்ட்னர், சரிங்களா? ஸோ வெயிட் அப்படின்னு சொன்னதை நான் சொல்ல வந்திருந்தேன். நியர் ஃபியூச்சர் ரொம்ப குயிக்காகவே நடக்கும். கொஞ்சம் நீங்கள் இன்னர் ஒர்க் பண்ணணும், கொஞ்சம் ரெக்கவர் ஆகுங்க, ஹீல் ஆகுங்க. பழைய விஷயங்கள் வந்து ரொம்ப யோசிக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வர பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் ஹீலிங்கில் தான் இருக்கீங்க, நல்லா தெரியுது பைல் 1. பட் உங்களுக்கு வர இந்த பர்சன் வந்து உங்களோட ரொமான்டிக் பார்ட்னர், கூடிய சீக்கிரமே ரொமான்டிக் பார்ட்னர் வெயிட்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, உங்களுக்கான சோல்மேட் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் ரெக்கவர் ஆகணும், அவ்வளோதான். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், ரெக்கவர் ஆகுங்க. உங்களுக்கான பர்சன் வந்து யூனிவர்ஸ் வந்து அனுப்பிட்டுருக்கு. எப்போன்னு கேட்டிங்கன்னா நியர் ஃபியூச்சர், ரொம்ப குயிக்காகவே, நீங்கள் ரொம்பலாம் டைம் எடுக்காது, சரிங்களா? உங்களுக்கான ப்ராசஸ் வந்து ரொம்ப குயிக்காக முடிய போகுது. நீங்கள் கொஞ்சம் வரணும், வெளியில் வரணும். அந்த ஏமாற்றங்கள்லேருந்து அந்த வழி ஃபர்கிவ் பண்ணுங்க. அதாவது உங்களை யாரெல்லாம் ஏமாத்துனாங்களோ, உங்களை யாரெல்லாம் வழி கொடுத்தாங்களோ, ஏன்னா நீங்கள் கோவத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் அவங்கள மன்னிக்கணும், உங்களையவே நீங்கள் மன்னிக்க தான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க நீங்கள், சரிங்களா? இதுதான் உங்களுக்கான ஏஞ்சல் கைடன்ஸ். ஸோ பைல் 1 இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங், டாரோ கிளாஸ் அண்ட் ஹீலிங் செஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். பைல் 2, இப்போ உங்களுக்கு உங்கள் பர்சனோட எனர்ஜி இதில் வந்து சில சைன்ஸ் நான் கொடுக்குறேன். இதில் வந்து கன்னி மகரம் அண்ட் ரிஷபம் வந்து உங்கள் பர்சனாக இருந்தால் உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இன்னொன்று என்னென்னா, ஃபேமிலி வந்து இங்கே தடையாக இருக்குது, சரிங்களா? உங்களோட ஃபேமிலி இல்லை உங்கள் பர்சனோட ஃபேமிலி குடும்பம் வந்து ஒரு ரொம்ப பெரிய தடையாக இருக்குது. இன்னும் சில பேருக்கு வந்து ஈகோ வந்து அதிகமாக இருக்குது. இதில் உங்கள் பர்சன் வந்து ஒரு பெரிய லீடர்ஷிப்பில் இருக்கலாம், ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கலாம், வேலையாகட்டும், இல்லை ஒரு குடும்பத்தையும் அவங்க தான் எடுத்து பொறுப்பாக எடுத்துக்கக்கூடிய நிலைமையில வந்து உங்க பர்சன் இருக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கான சைன் பைல் 2. வேற என்ன சொல்லணும்? ஓகே, இதுல வந்து சில பேர் வந்து ஆன்செஸ்டர்ஸ், உங்க முன்னோர்கள் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும். உங்கள் பர்சனுக்கும் சரி உங்களுக்கும் சரி அது வந்து அதிகமாக இருக்கும். நிறையா பேர் வந்து பெரியவங்ககிட்ட வந்து கைடன்ஸ் வாங்கிட்டு இருக்கலாம். உங்கள் பர்சனே வந்து ஒரு நல்ல ஒரு எல்டராக இருக்கிறவங்கக்கிட்ட இருந்து வந்து இந்த ரிலேஷன்ஷிப்கான கைடன்ஸ் இல்லை அவங்க லைஃப்பில் ஏதாவது சப்போர்ட் அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு எல்டர் பர்சன் வந்து அவங்க பர்சன் லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிப்பாங்க. அது ஒரு சைனாக தெரியுது. மெயினாலாம் சொல்லணும்னா ஃபேமிலி வந்து இங்கே பெரிய பெரிய தடங்களாக இருக்குது. அதனால நீங்களும் உங்கள் பர்சனும் பிரிஞ்சதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சிலர் வந்து உங்கள் பர்சன் ஏதாவது ஃபேமிலியோடு இருந்தாலும் குழந்தைங்களுக்காக நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. எல்டர் பீப்புள் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, இப்போ உங்கள் பர்சனோட எனர்ஜி பைல் 2. ஏதோ சீக்ரெட்ஸ் ரீசெண்டாக ஏதாவது உங்களுக்கு தெரிய வந்திருக்கலாம், ரகசியங்கள். ஓகே, பைல் 2ஓட கரண்ட் எனர்ஜி. கொஞ்சம் உங்களை நினைக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷம் ரொம்ப அதிகம், பயங்கரமான சந்தோஷம். ஓகே, இப்போ கொஞ்சம் கிளாரிட்டி அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற இந்த ஒரு ஆழம் வந்து வேறு எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் அவங்க உங்ககிட்ட ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டு இருக்காங்க. சடனாக அவங்க 2 பேருக்குள்ளே வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகியிருக்கும். உங்களுக்கு அவங்க பர்சன் மேலே சடனாக ஒரு அட்ராக்ஷன் வந்திருக்கலாம், இல்லை உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு சடனாக அட்ராக்ஷன் வந்துருந்துருக்கலாம். அது வந்து நாள் ஆக ஆக அது வந்து ரொம்ப அதிகமாக ரொம்ப ஒரு சிவியராக இருந்திருக்கும். ஒரு சீரியஸ் ரிலேஷன்ஷிப், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக மாறி இருந்திருக்கும். ஓகே, இப்போ வந்து அவங்களே வந்து உங்கள் லைஃப்குள்ளே வரவிடாமல் அவங்களோட இமோஷன்ஸை அவங்களே வந்து சப்ரஸ் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அவங்கள ரொம்ப ரசிக்கிறாங்க, சரிங்களா? அவங்கள ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன காரணம் அதை நம்ம டாரோவில் பார்க்கலாம். எதனால் அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்காமல் அவங்க இமோஷன்ஸை சப்ரஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆனால் உங்களை ரொம்ப ரசிக்கிறாங்க, எக்ஸ்ட்ரீம் லெவல் உங்களை வந்து ரசிக்கிறாங்க.
அதில் வந்து இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுல வந்து அவங்க ரொம்ப கை தேர்ந்தவங்களாக இருப்பாங்க. ரொம்ப ஈஸி தான் அவங்களுக்கு. சரிங்களா? சீக்கிரமே அட்ராக்ட் ஆகக்கூடியவங்க, ரொம்ப ரொமான்டிக் பர்சன் தான். அந்த ஸ்பார்க், அந்த நெருப்பு வந்து உங்கள் 2 பேருக்குமே இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து அதிகமாக தான் இருக்குது. இன்னும் வந்து உங்கள் மேலே இருக்கிற அந்த ஒரு பேஷன் வந்து அதிகமாக தான் இருக்குது. அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து அவங்க இதில் வந்து போர் ஆயிடுச்சு, இல்லை எனக்கு பிடிக்கல, இல்லை நான் அவ்வளோ ஈஸியாக போகிறேன், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்குள்ளே இருக்கிற வர அந்த இமோஷன்ஸ் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்ரஸ் பண்ணி வச்சுருக்காங்க. தூரத்துலேருந்து உங்களை ரசிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. தூரத்துலேருந்து உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ரசிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ப்ராப்பராக நீங்கள் பேசிக்காமல் 2 பேரும் பிரிஞ்ச மாதிரி தெரியுது. ஒரு ப்ராப்பராக என்ன பிரச்சனை, யாருக்கு என்ன தேவை இருக்குங்க, எதனால இவ்வளோ வலி கொடுக்குது, அந்த மாதிரி வந்து ஒரு சீரியஸாக பேசிக்காமல் ஒரு ப்ராப்பரான ஒரு க்ளோஷரே இல்லாத மாதிரி இருக்குது. சடனாக நீ கிளம்பி முடிஞ்ச மாதிரி தெரியுது. எஸ், இப்போ உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் வந்து இந்த ஆழம் வந்து நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு, எவ்வளோ முக்கியம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எப்படி வந்து நம்ம வாழ்கிறதுக்கு மூச்சு வந்து ரொம்ப முக்கியமோ, வாழ்கிறதுக்கு தண்ணி எப்படி முக்கியமோ, அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கைக்கு நீங்கள் இல்லாமல் அவங்களால ஒரு நொடி கூட நினச்சி பார்க்க முடியாது. நீங்கள் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ ரொம்பவே வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் மேலே மரியாதை அதிகமாயிட்டிருக்கு. உங்களுக்காக எஃபர்ட் போடுறதுக்கு வந்து எவ்வளோ நாள் எஃபர்ட் போடலாம், அதுக்கு நீங்கள் ஒர்த்தான பர்சன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யோசிச்சிருந்துருப்பாங்க, உங்கள் வார்த்தைகளை கேட்குறதுக்கு யோசிச்சிருந்துருப்பாங்க, உங்ககிட்ட கோவப்படுறது, எரிஞ்சு விழுகிறது, உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக எதுவுமே ஆன்சர் பண்ணாதது, இந்த மாதிரி ஒரு எனர்ஜி, ஒரு கேரக்டரில் இருந்திருப்பாங்க. பட் இப்போ வந்து ஒரு அவேக்கனிங் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஒரு புரிதல் வந்து நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ரொம்ப ஒரு தனிமையில் அவங்க இமோஷன்ஸை அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒரு இருட்டான வாழ்க்கைக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு நல்லா தெரியுது சம்திங் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ இருக்குது, இது அவ்வளோ ஈஸியான இது கிடையாது. நான் சொல்ல வருது டிவைன் மாஸ்குலின். ஸோ சாரி, இதுலேயும் வந்து ட்வின் ஃப்ளேம்க்கான பைல் 2லேயும் ட்வின் ஃப்ளேம் நிறையா இருக்கலாம். ஸோ உங்கள் பர்சன் வந்து ரொம்ப ஈகோ அதிகம். இது நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்னு தெரில, பட் இது எனக்கு தோணுச்சு. ஈகோ அதிகம் உள்ள ஒரு பர்சனாக இருப்பாங்க. அவங்களுக்கு கோல் அந்த மாதிரி. சரிங்களா? மைண்ட்லேருந்து யோசிக்கிறவங்க. ஜஸ்ட்டு ஃபீலிங்ஸ் வந்து இப்போ இல்லை. ஃபீலிங்ஸ் இல்லைன்னா காமிக்க மாட்டாங்க. அதை சொன்னாலே சப்ரெஸ் பண்ணி வச்சுக்குவாங்க, அவங்களுக்குள்ளே வச்சுக்குவாங்க. அவங்களுக்கு இமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ்லாம் இருக்கிற பர்சன் தான், ஒரு ஹியூமன் பீயிங் தானே. பட் அவங்களுக்கு என்னென்னா ரொம்ப அழகாக அதை மறைக்க தெரிஞ்சவங்க, அதை அழகாக வந்து அவங்க ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க. சில பேர் வந்து அழுது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. பட் இவங்க அப்படி கிடையாது. அவங்க முகத்தை பார்க்கும்போது அவங்க நார்மலாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். சரிங்களா? இல்லை யாங் எனர்ஜி தெரியுது. நிறையா பேர் நீங்கள் வந்து அப்போ ஃபெமனைனாக இருப்பீங்க. சரிங்களா? ரிஜெக்ஷன். ஸோ கண்டிப்பாக அந்த வருத்தம் இருக்குது. இப்போ நீங்கள் ரிஜெக்ட் பண்ண மாதிரி இருக்குது. சரி, ஏன் உங்கள் பர்சன் வந்து உங்கள் லைஃப்குள்ளே வரதுக்கு பயப்படுறாங்க, உங்ககிட்ட வர பயப்படுறாங்க, ஏன் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? பயமா, இல்லை ஏதாவது தடங்களான்னு பார்க்கலாம். அவங்க எனர்ஜி என்னன்னு பார்த்துடலாம். உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க. ஏன் இவங்க எமோஷன்ஸ்லாம் சப்ரெஸ் பண்ணி வைக்கிறாங்க? இப்போ என்ன மாதிரியான எனர்ஜியில் இருக்காங்க? என்ன மாதிரியான எனர்ஜி? 2 என்ன மாதிரியான எனர்ஜியில் இருக்காங்க? எஸ், நீங்கள் இக்னோர் பண்ணிடுவீங்களோன்னு பயப்படுறாங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து மற்றவங்களோட தலையீடு அதிகமாக இருக்குது. அதுவும் ஒரு ரீசன். உங்கள் லைஃப்குள்ளே அவங்க வராமல் இருக்கிறதுக்கு ஒருத்தர் மட்டும் கிடையாது, ஒருத்தர் 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி ஒருத்தருக்கு மேற்பட்டவங்களோட தலையீடு வந்து இதில் அதிகமாக இருக்குது. அதனால் வரமாட்டேங்கிறாங்க. சரிங்களா? மிஸ்ஸிங் எனர்ஜி ஹெவியாக தான் இருக்குது. அது நல்லாவே தெரியுது. மிஸ்ஸிங் எனர்ஜி ஹெவியாக இருக்குது. உங்களை இக்னோர் பண்ணியிருக்காங்க ஒரு காலத்தில். அதை நினச்சி இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய டைமை கொடுக்கல, உங்களை எப்படி நடத்தணுமோ அந்தளவுக்கு நடத்தலை, உங்களுக்கான ரெஸ்பெக்ட் கிடைக்கல, மரியாதை கிடைக்கல, உங்களுக்கு முக்கியத்துவம் தரல. எப்பயுமே அவங்க சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. இப்பயும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. அதனால தான் அவங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் வந்து அவங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு கேட்கும்போது அவங்க சேலஞ்சஸே வேணாம், இப்போதைக்கு நான் ரிஸ்க் எடுக்கிற நிலமையில இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. சரிங்களா? அவங்க ரொம்ப கோல் ஓரியன்டாக இருப்பாங்க. சொசைட்டிக்கு ரொம்ப பயந்த ஒரு பர்சனாக இருப்பாங்க. கண்டிப்பாக பைல் 2 சொசைட்டி முன்னாடி வந்து நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரு பர்சன். பட் மிஸ்ஸிங் எனர்ஜி அதிகமாகவே இருக்குது. தேர்ட் பார்ட்டி இருந்தாலும், தேர்ட் பார்ட்டி அவ்வளோவா ஸ்ட்ராங்காக தெரில, பட் இருந்தாலும் அவங்க கூட இருந்தாலும் அவங்க உங்களை தான் மிஸ் பண்ணுறாங்க. நான் சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்போட தடங்களுக்கு வந்து நிறையா பேரோட தலையீடு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அந்த பயத்தினால வந்து அவங்க எடுக்காமல், அவங்க ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்களுக்கு தப்பாக கைட் பண்ணலாம், தப்பான கைடன்ஸ் வாங்கிட்டு இருக்கலாம். ஸோ சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை.
ஸோ ஒரு சைடு மிஸ் பண்ணனாலும் ஒரு சைடு நான் சேஃபாக அவங்களே வந்து கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதாவது மாஸ்குலின் எனர்ஜி அவ்வளோ ஈஸியாக இவங்க வந்து இமோஷன்ஸை வெளியில் காமிக்க மாட்டாங்க. அதனால தான் இவங்க வந்து அதான் நான் சொல்கிறேன், அகைன் நான் சொல்கிறேன், இமோஷன்ஸை சப்ரெஸ் பண்ணி வைக்க தெரிஞ்சதில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டேலண்ட் வந்து அதிகமுள்ள ஒரு பர்சன். அவ்வளோ சீக்கிரம் இவங்ககிட்ட இருந்து நீங்கள் வந்து எதுவுமே வந்து வாங்கிட முடியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. இதில் நிறையா பேர் சீட் பண்ணியிருக்காங்க. அதை நினச்சி அவங்க ரொம்பவே கில்ட்டியாக இருக்காங்க. கில்ட் ஃபீலிங் அதிகமாக இருக்குது. சரிங்களா? குற்ற உணர்ச்சி அதிகமாக இருக்குது, தனிமையில் இருக்குது, கர்மா ஃபேஸ் பண்ணுறாங்க, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், அவங்க தனிமையில் தான் இருக்காங்க. ஸோ ஃபேமிலி கூட இருந்தாலும் அவங்க தனியாக ஸ்பெண்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஃபேமிலி அந்த அளவுக்கு அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, தனியாக இருந்து நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் கடகம் விருச்சகம் மீனம் இருக்குது. ஏதோ ஒரு கனெக்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், ஏதோ சம்திங். இந்த கனெக்ஷன் வந்து என்னது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. நிறைய உங்களை ட்ரீம் பண்ணுறாங்க, நிறைய நினச்சி பார்க்குறாங்க. தனிமையில் அவங்க பண்ணுறது வந்து உங்களை தான் ட்ரீம் பண்ணுறாங்க. சரிங்களா? ஜஸ்ட் உங்கள் ஃபோட்டோஸ் பார்க்குறது, இல்லை உங்களை நினச்சி ஏதாவது ஒரு படம் பார்க்குறது, சம்திங் ரொம்பவே மிஸ்ஸிங் எனர்ஜி அதிகமாக இருக்குது. கம்ப்ளீட்டாக அவங்க வந்து இமோஷன்ஸ் வந்து வெளியில் காமிக்கக்கூடாதுங்கிறதுல வந்து தெளிவாக இருக்காங்க. ஏன்னா உங்ககிட்ட வந்து இமோஷன்ஸ் ஃபீலிங்ஸை காமிச்சிட்டா அது வந்து அவங்களோட வீக்னஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க வீக்னஸ் வந்து வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க அந்த ஒரு மாஸ்குலின் எனர்ஜிலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க. பட் மெமரிஸ் வந்து அவங்கள தூங்க விட மாட்டேங்குது, நிறைய யோசிக்க வைக்குது, ஸ்ட்ராங்காக யோசிக்க வைக்குது, ஒரு அவேக்கனிங், ஒரு விழிப்பு வந்து ஏற்படுத்துது, ஒரு மாற்றம் வந்து நிகழ்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். என்ன நம்ம கம்ஃபர்ட்டாகவே இருந்துகிட்டு இருக்கோமே, இதில் வந்து நமக்கு கஷ்டமும் கொடுக்குது, கம்ஃபர்ட் ஜோனும் வேணுங்கிறோம், சொசைட்டி முன்னாடி நல்லா வாழணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் திருப்தி இல்லையே, நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லையே, இது என்ன மாதிரியான வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை ஸ்டேபிளாக போகலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. டே டைமில் நார்மலாக இருக்க ட்ரை பண்ணுறாங்க, நைட் டைமில் உங்கள் ஞாபகங்கள் அதிகமாக வருது, உங்கள் பிக்சர் பார்க்குறது, ஜஸ்ட் உங்களை ஓவராக யோசிக்கிறது, உங்களை விஷுவலைஸ் பண்ணுறது, நீங்கள் பேசிக்கிட்ட வார்த்தைகள் அதெல்லாம் வந்து நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து அது ரொம்ப பெரிய பாரமாக இருக்குது. இந்த பாரத்தோடு அவங்க வாழ்க்கையில் வந்து அடுத்தது வந்து போக முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. உங்களை நிறையா கவனிக்கிறாங்க. சரிங்களா? நிறையா கவனிக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்க எஃபர்ட் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒர்க் பிளேஸில் வேலை செய்கிற இடத்துல வந்து நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணி இருந்திருக்கலாம். இப்போ கூட நீங்கள் 2 பேரும் ஒர்க் பிளேஸில் டெய்லி மீட் பண்ணலாம். மீட் பண்ணும் போதெல்லாம் வந்து உங்ககிட்ட ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் வராதா, நீ என்னை தேடி வரமாட்டையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. நீங்கள் என்ன சோஷியல் மீடியாவில் நீங்கள் என்னெல்லாம் வந்து அப்லோட் பண்ணுறீங்கிறத வந்து நல்லா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உங்ககிட்ட கேட்குறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, கேட்கறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. பட் என்னால் இப்போ எதுவுமே பண்ண முடியலேன்னு அவங்களுக்குள்ளே ஒரு பபுளில் உட்காந்துக்கிட்டு ஜஸ்ட் வெளியில் வர்றதுக்கு பயப்படுறாங்க. ஒரு தடங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பிளாக்கேஜ் வந்து அவங்க மனசு தான், வேறு எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு தைரியம் இன்னும் வரலை. சரிங்களா? உங்களை வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கான தைரியம் வரல, உங்ககிட்ட வந்து அந்த லவ் எடுத்துகிட்டு வரதுக்கான தைரியம் வரல. இல்லை கடகம் விருச்சகம் மீனம் உங்கள் பர்சன் இருந்தால் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்காங்க. இதில் வந்து அவங்க உங்ககிட்ட லவ் கொடுக்கறதுக்கு வந்து அவங்க ரெடி ஆகிட்டுருக்காங்க. சரிங்களா? பட் அவங்க இன்னும் அந்த பபுளில் தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆக்ஷன் எடுப்பாங்களான்னு கேட்டால் இப்போதைக்கே ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இல்லை. பட் ஆசை இருக்குது, நிறைய நினைக்கிறாங்க. இப்போ இருக்கிற நிலைமையில வந்து உங்ககிட்ட வந்தால் வந்து அது அடுத்த லெவலுக்கு போகுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. சரிங்களா? ஒரு ஹைலி அன்லைக்லியான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நடக்காது, என் பர்சன் வந்து என்கிட்ட பழைய மாதிரி வந்து நாங்கள் மறுபடியும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் போகுங்கிற நம்பிக்கையே அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. ஒர்க் பிளேஸில் நீங்கள் பார்க்கலாம், இல்லைன்னா ஒர்க் பிளேஸில் உங்களை மிஸ் பண்ணலாம். நீங்கள் வேறு பிளேஸ்க்கு வேறு இடத்துல ஒர்க் பண்ண போயிட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்களை மிஸ் பண்ணலாம் அவங்க கண்டிப்பாக. ஓகே, 2 கார்டு வருது. ஓகே, ஸோ வெயிட்டிங் எனர்ஜி அதிகமாக இருக்குது. உங்கள் பர்சனுக்கு வெயிட்டிங் எனர்ஜி அதிகமாக இருக்குது. ஆமாம், உங்கள் பர்சன் மட்டும் பவுண்ட்ரி போட்ட மாதிரி தெரியல. நீங்களுமே அந்த காயங்கள்லேருந்து ஆறாமல் இன்னும் மனக்காயங்கள் வந்து உங்களுக்கும் அதிகமாக தான் இருக்குது. பட் பார்த்துக்கலாம், நீ வரையா என்னதான் இருந்தாலும் பார்த்துக்கலாம் வா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க. சரிங்களா? நீங்கள் ரொம்ப தைரியமாக இருக்கீங்க, எதுனாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேஸில் தான் நீங்கள் இருக்கீங்க. பட் உங்கள் பர்சன் வந்து எப்படின்னா சுச்சுவேஷன் பார்ப்பாங்க. கண்டிப்பாக சுச்சுவேஷன், நீங்கள் வந்து எதுனாலும் நம்ம பார்த்துக்கலாங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். பட் உங்கள் பர்சன் அப்படி இல்லை, அவ்வளோ ஈஸியாக வந்து சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம்
தயக்கம், அவங்களுக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துருமோ, யாராவது தப்பாக பேசிடுவாங்களோ அப்படிங்கிற தைரியம் வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். கொஞ்சம் தைரியம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஏக்கம் அதிகமாக இருக்குது. உங்ககிட்ட வரணும், பட் என்னால் எதுவும் பண்ண முடியாது, அந்த மாதிரி தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஆனால் இமோஷன்ஸ் இல்லைன்னு நினைக்காதீங்க. இமோஷன்ஸ் அதிகமாக என்னதான் மாஸ்டரின் எனர்ஜியாக இருந்தாலும் அதாவது ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. சரிங்களா? ஓகே, நம்ம ஏஞ்சலோட கைடன்ஸ் என்ன நம்ம பார்த்துடலாம். அண்ட் உங்கள் 2 பேருக்கு இருக்கிற கெமிஸ்ட்ரி வந்து வேறு லெவல் கெமிஸ்ட்ரி. ரொம்ப ஒரு யூனிக்கான கப்பிள் நீங்கன்னு சொல்லலாம். மேட் ஃபார் ஈச் அதர். சரிங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. உங்களோட எனர்ஜி அவங்க அழகாக பிக் பண்ணுவாங்க, அவங்க எனர்ஜி நீங்கள் அழகாக பிக் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் பேசிக்கவே வேணாம். ஒருத்தவங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன போயிட்டுருக்குன்ட்டு நீங்கள் அழகாக கெஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு கனெக்ஷன். இது ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் மாதிரி தான் தெரியுது. ஓகே, ஏஞ்சலோட கைடன்ஸ் பைல் 2. ஓகே, எஸ், உங்களுக்கு ரொமான்டிக் பார்ட்னர் நிறையா பேருக்கு வந்து சூஸ் எ நியூ டைரக்ஷன்ங்கிறது வந்து நீங்கள் நியூ லவ்னு கூட எடுத்துக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. உங்களுக்கு நியூ லவ் வேணும்னா தாராளமாக நீங்கள் நியூ லவ் போகலாம். பட் இப்போ நீங்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு முடிவில் எடுத்திருக்கீங்களோ அதை நல்லா யோசிங்க. சரிங்களா? இந்த பர்சன் தான் உங்கள் வாழ்க்கையில் வேணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் மறுபடியும் நல்லா அனலைஸ் பண்ணணும். இல்லை நான் வேறு லவ் தேடி போகிறேன் அப்படின்னாலும் ட்ரூ லவ்வை விட்டுறாதீங்க. இது ட்ரூ லவ்வாக, ஜென்யூனாக உங்களை லவ் பண்ணுறாங்களா, ஜஸ்ட் நல்லா யோசித்து கொஞ்சம் பொறுமையாக இந்த முடிவுனால எடுங்க. ஸோ ரீகன்சிடர் பண்ண சொல்லி ஏஞ்சல் வந்து பைல் 2 உங்களுக்கு சொல்கிறாங்க. ஒரு நியூ பர்சன் உங்கள் லைஃப்பில் தேடி வந்தாலும் அவசரப்பட்டு மறுபடியும் பேட்டர்னில் போய் விழுந்துடாதீங்க, மறுபடியும் டாக்ஸிக் இழுத்துறாதீங்க. இல்லை எனக்கு இதே பர்சன் தான் வேணும்னாலும் இவங்க வந்து எந்த மாதிரியான பர்சன், இவங்க உங்களுக்கு ஒரு கரெக்டான வாழ்க்கை கொடுப்பாங்களா, இப்போ இருக்கிற லவ்வை வச்சு உங்கள் ஃப்யூச்சரை வந்து ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கணும். சூஸ் எ நியூ டைரக்ஷன். ஸோ கண்டிப்பாக வந்து ஏதாவது இந்த ரிலேஷன்ஷிப்லேயே நீங்கள் இருந்து அழுதுகிட்டு இல்லாமல், இதுவே நினச்சி யோசிச்சுக்கிட்டு இல்லாமல் உங்கள் க்ரோத்துக்கு என்னவோ அந்த வழியை கொஞ்சம் தேடிப்போங்க. சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப நீங்கள் வந்து ஒரு பேர்டன் அதிகமாக இருக்குது, வலி அனுபவிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு தூங்காமல் இருக்கீங்கன்னா தயவுசெய்து ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஓரத்தில் வச்சுட்டு ஜஸ்ட் அதை தள்ளி விட்டுட்டு மீன்ஸ் இப்போதைக்கு டெம்ப்ரரியாக உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக என்ன பண்ண முடியுமோ அந்த டைரக்ஷனை சூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? உங்கள் டெஸ்டினி அதுதான். பட் நீங்கள் தான் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கான ரொமான்டிக் பார்ட்னர் வர்றது வந்து தள்ளி போயிட்டுருக்கு. சரிங்களா? நீங்கள் ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு பர்சன், உங்களுக்கு யூனிவர்ஸ் அனுப்ப போகிற பர்சனும் ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு பர்சன் தான். கூடி சீக்கிரமே ரொமான்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப கூடி சீக்கிரமே வரப்போகுது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது. பட் அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் நெகட்டிவில் இருந்தீங்கன்னா அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு புது டைரக்ஷனை சூஸ் பண்ணி உங்களோட க்ரோத்துக்கு நீங்கள் ஃபோக்கஸ் கொடுங்க. ஹெல்த்துக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஹெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் ரிலேஷன்ஷிப்னால உங்களோட லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகிடக்கூடாது. சரிங்களா? நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் நிறையா வாட்டி யோசிச்சு முடிவு எடுங்க. இதுதான் வந்து ஏஞ்சல் கைடன்ஸ். ஸோ பைல் 2 லாஸ்ட் ஒரு கார்டு எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சு. இஃப் யூ பிலீவ், என்ன நம்புறீங்களோ அது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சரிங்களா? நீங்கள் ரீடிங்கே பார்த்தாலும், டாரோ ரீடிங் பர்சனலாக பார்த்தாலும், ஜென்ரலாக பார்த்தாலும் நீங்கள் என்ன பிலீவ் பண்ணுறீங்களோ அதுதான் நடக்கும். டைமிங் முதற்கொண்டு நீங்கள் நம்புறது மட்டும்தான் நடக்கும். 100% நம்பணும். அதுதான் மெயினாக சொல்ல வர்றது. இது பைல் 1க்குமே பொருந்தும். ஸோ பைல் 2 இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டாரோ கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும், ஹீலிங் செஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்.